நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் காலம் மோசே, யோசுவா இவர்களுடைய நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்வதற்கு நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினார். இந்த நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஏன் நியாயாதிபதிகளை எழுப்பினார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் சொந்த நாட்டுக்கு கானானுக்கு வந்த பிறகு அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததை இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் முழுவதும் நாம் வாசிக்க முடியும். இப்படி பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் விற்கப்பட்டு போவார்கள். அதாவது அந்நியருடைய கைகளிலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். மறுபடியும் எப்பொழுது அவர்கள் தேவனிடத்தில் திரும்புகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு நியாயாதிபதியை அவர்களுக்காக எழுப்பி அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டு வந்தார். இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பின்னும் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர்கள் அவர்கள் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிரிகளாக இருந்தவர்கள். மீதியானியர் என்கிற அவர்களுடைய கையில இஸ்ரவேல் புத்திரரை 7 வருஷம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். எப்பொழுது பொல்லாப்பானதை நாம் செய்கிறோமோ, எப்பொழுது பாவமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமோ, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியரிடத்தில் அடிமைத்தனத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். மீதியானியருடைய கை பலத்து கொண்டது. மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டது. இந்த இஸ்ரவேல் மக்கள் விதைக்கும் போது அறுப்புக்கு முன்னாடி என்ன செய்வாங்களா, இந்த மீதியானியர் வந்து பாளையம் இறங்கி அவர்களுடைய நிலத்தை எல்லாம் கெடுப்பார்கள். நிலத்தினுடைய விளைச்சலை எல்லாம் கெடுத்து போடுவார்கள். ஒரு ஆகாரம் அவர்களுக்கு இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். விதைப்பாங்க. ஆனா அறுப்புக்கு முன்னாடி இந்த மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஆகாரமே இல்லாதபடி எல்லா ஆகாரத்தையும் அழித்து விடுவார்கள். இப்படிதான் 6 வருஷங்களாக இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக மீதியானியர்கள் செயல்பட்டார்கள். அமலேக்கியர்கள் செயல்பட்டார்கள். கிழக்கத்தி புத்திரர்கள் செயல்பட்டார்கள். இஸ்ரவேலினுடைய ஆகாரத்தை அழித்து விடுவார்கள். நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விடுவார்கள்.
ஆடு மாடுகள் கழுதைகள் ஒன்றையுமே வைக்காதே போவார்கள். இப்படி வெட்டுக்கிளிகளை போல திரளாக வந்து இஸ்ரவேல் மக்கள் விரோதமாக அவர்களை அழித்து விட்டு போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட போது தேவனை நோக்கி இஸ்ரவேல் மக்கள் முறையிட்டார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சிறுமையை மாற்றும், எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும், நாங்கள் உமது பார்வைக்கு சரியானதை செய்வோம், பொல்லாப்பானதை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், உங்க பிள்ளைகளாக வாழ்வோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த மீதியானியருடைய கையிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும், நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்கள் விளைச்சல்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்கள் உயிர் வாழ முடியாத சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அப்படி முறையிடும் போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நியாயாதிபதியை அவர்களுக்காக எழுப்புவார். இப்பொழுதும் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்காக ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்பினார். அந்த மனிதன் தான் கிதியோன் என்று இந்த 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கிதியோனை குறித்து 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலின் மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். எப்படியாவது இந்த மீதியானுடைய கையிலிருந்து இந்த கோதுமையை தப்புவிக்க வேண்டும், விளைச்சலை அறுவடை பண்ணிவிட வேண்டும், அதை தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து விட வேண்டும், எப்படியாவது தானியம் தனக்கு வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த கிதியோன் மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அந்த கோதுமை எல்லாம் அறுவடை பண்ணி அதை போரடித்து கொண்டு இருந்தான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்தார். இவன் செய்து கொண்டிருக்கிற வேலையை பார்த்தார். இவன் ஒரு நாள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த அறுவடை போரடிக்கிற காரியத்தை கொஞ்சம் பிந்தி செய்து விட்டால் நிச்சயமாக அவனுடைய கோதுமை வயல்ல ஒன்றுமே கிடைக்காது, அறுவடையே இருக்காது. எதிரிகள் வந்து எல்லாவற்றையும் என்ன செய்து விடுவார்கள், விளைச்சலை கெடுத்து போட்டு விடுவார்கள். கிதியோன் அந்த விளைச்சலின் பலனை அனுபவிக்க முடியாமல் போய்விடுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் விளைச்சலை அனுபவிக்க முடியாமல் போய்விடுவார்கள். எப்படியாவது மீதியானவருடைய கையிலிருந்து எப்படியாவது தப்புவிக்க வேண்டும், கோதுமையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கிதியோன் ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருந்தான். அவன் தன்னால முடிந்ததை அவன் செய்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எதிரியின் கைக்கு தானியத்தை அவன் பாதுகாப்பதற்காக தன்னால முடிந்ததை அவன் வேகமாக செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த காலங்கள் வரும்போது, அறுவடை காலம் வரும்போது வருஷா வருஷம் மீதியானியர்கள் என்ன செய்து விடுவார்கள், இஸ்ரவேல் மக்களுடைய வயல்களுக்கு வந்து விடுவார்கள், யுத்தம் பண்ண வருவார்கள். அவர்கள் அழித்து விட்டு தான் போவார்கள், ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் நாசம் பண்ணிவிட்டு தான் போவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கிதியோன் முந்தி செயல்பட்டான், தீவிரமாய் செயல்பட்டான். அறுவடையை எப்படியாவது கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன செய்து விட வேண்டும், சேர்த்து விட வேண்டும், தன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவன் தீவிரித்து செயல்பட்டதை நாம பார்க்கிறோம். அவன் அப்படி செயல்பட்டதை தேவன் பார்த்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். நாம் எதிரியின் கைக்கு
தப்புவிக்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நாம் அப்படியே ஒண்ணு இல்லாமல் போய்விட வேண்டும் என்று ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன எதுவும் நடக்கட்டும், அது பரவாயில்லை என்று விட்டுவிடக் கூடாது. எதிரிகள் அழிக்காதபடி, தானியங்களை அழிக்காதபடிக்கு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கிதியோன் பிரயாசப்பட்டான், போராடினான். ஆண்டவர் அவனுடைய செயல்களை, கிரியைகளை அவர் கவனித்து அவனை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செயல்படும் போது தேவன் நம்மை தேடி வருகிறார். நாம் நம்முடைய காரியங்கள்ல கவனமாய் இருக்கும் போது, நம்முடைய காரியங்கள்ல விழிப்பாய் இருக்கும் போது தேவன் நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து அந்த கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. உட்கார்ந்தார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கிதியோன் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டே, கவனித்துக் கொண்டே இருக்கிறார் கர்த்தருடைய தூதனானவர். இவன் ஒரு பக்கம் கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் எதிரி யாராவது வருகிறார்களா, எதிரி வரும் முன்னாடி என்ன செய்ய வேண்டும், இந்த கோதுமையை அறுவடை பண்ணி களத்தில் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்து விட வேண்டும், சேர்த்து விட வேண்டும் என்று வேகமாக அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை இந்த கர்த்தருடைய தூதனானவர் பார்த்து கொண்டே இருந்தார். இப்படி பார்த்து கொண்டிருந்தவர் 12வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கிதியோனுடைய கண்ணுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தெரியவில்லை. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து, அவன் போரடிக்கிற அந்த பக்கத்துல உட்கார்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கிதியோனுடைய கண்களுக்கு கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறதை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகினார். அதாவது அவன் பார்க்கக்கூடிய நிலைமையில் ஆண்டவருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். அப்படி தரிசனமாகி ஆண்டவரே அவரே பேசுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாகவே ஒரு பக்கம் இந்த கிதியோன் பராக்கிரமசாலி தான். ஏன்னா அவனுடைய அறுவடையை காப்பாற்றுவதற்கு அவன் செயல்பட்டவன். எனவே அவனுக்குள்ள ஒரு வீரம், ஒரு பராக்கிரமம், ஒரு தைரியம் அவனுக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கொஞ்சம் தைரியம் இருக்கிறது, கொஞ்சம் பலன் அவனுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று அவன் செயல்படுகிறது அவனுக்குள்ள இருக்கிறது. எனவே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே. நீங்கள் செயல்படும் போதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. செயல்படாத ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று சொல்ல மாட்டார். நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் சொந்த காரியங்களில் நீங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். பிள்ளைகள் படிப்பின் காரியங்களில் படிக்கிற பிள்ளைகள் செயல்பட வேண்டும். வேலை காரியங்களில் வேலை செய்கிறவர்கள் செயல்பட வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாக. உண்மையாய், உத்தமமாய் ஸ்தோத்திரம் செயல்படுத்த வேண்டும். நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அதை தேவன் பார்க்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு ஆண்டவர் அவனோட இருக்கிறது தெரியாம இருக்கலாம், ஆனால் தேவன் அவனோட இருக்கிறார். இந்த இடத்துல வந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்?
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது ஸ்தோத்திரம். முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே உபாகமம் 31வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். கர்த்தர் அவர்களை விட்டு விலகும் போது எப்போது விலகுகிறார் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவனை விட்டு அவர்கள் விலகும் போது 14வது வசனத்துல நாம வாசிக்கிறோம், ஜனங்கள் தேவனை விட்டு விலகும் போது, அந்த உடன்படிக்கையை மீறும் போது தேவனும் அவர்களை கைவிட்டு அவருடைய முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் தீங்குகள் அவர்களை தொடரும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் கூட இருக்கும் போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது தீங்கு என்ன செய்யாது? தொடராது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இக்கட்டுகள் நம்மை தொடராது. கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்ம கூட நடுவில் இல்லாத போதுதான் இக்கட்டுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் வருகிறது. இந்த கிதியோனுடைய நாட்கள்ல கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் இருந்தார்கள். எனவே இஸ்ரவேல் மக்களுக்கு பிரச்சனை 7 ஆண்டுகள் அவர்கள் மீதியானுடைய கையினாலே சோத்திரம் ஒடுக்கப்பட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே கிதியோன் அந்த சொன்னவரை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, வாசிப்போமாக, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. இந்த ஒடுக்கம், இந்த தீங்கு, இந்த இக்கட்டு, இந்த போராட்டம், இந்த அழிவு சுதந்திரம் உண்டாவதாக, இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யாது? நேரிடாது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், கிதியோனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இவையெல்லாம் ஏன் நேரிடுகிறது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு, உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. இருந்தால் அடுத்து நேரிடுவானே. அடுத்து வாசிக்கிறோம், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? மூன்றாவது ஒரு கேள்வி வைக்கிறார், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானிய கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவர் கூட இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், நீர் எங்கள் கூட, ஆண்டவர் எங்கள் கூட இருந்தா
இதெல்லாம் ஏன் நடக்கிறது? இரண்டாவது, அற்புதங்கள் ஏன் இன்றைக்கு இல்லை? மூன்றாவது, ஸ்தோத்திர ஆண்டவர் எங்களை என்ன செய்து விட்டார்? கைவிட்டு விட்டார். அதனால நாங்கள் மீதியானியருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று கிதியோன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து நாம கேட்க முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவருடைய அற்புதங்கள் நமக்கு என்ன செய்யணும்? நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, ஸ்தோத்திரம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேல் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஸ்தோத்திரம். இந்த எந்த பிரச்சனைய கிதியோன் சொல்லுகிறானோ இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, இந்த மீதியானுடைய கையில எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த மீதியானியரை நீ முறியடிக்க போகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த மீதியானியர கைக்கு இஸ்ரவேலை நீ நீங்களாக்கி ரட்சிக்க போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நான் முன்னதான் தெரிந்து கொண்டேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் மறுபடியும் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உனக்கு இருக்கிற பலம் நீ போகும்போது கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் பலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு பலமுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்படின்னா என்ன? நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உனக்கு தந்திருக்கிறது பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள அந்த ஆவியை நான் உனக்கு தந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். புதிய 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பலவீனமாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பலமுள்ள ஆவியை அவர் நமக்கு தருவார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அநேகரை அழைக்கும் போது பெரிய பெரிய பலசாலிகளை ஆண்டவர் என்ன செய்யல, அழைக்கிற பலவீனமானவர்களை தான் தேவன் என்ன செய்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்று நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் பலவீனமானவர்கள். அதனால்தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிதியோன் உண்மையிலேயே பலவீனமானவன் தான். ஆனால் அந்த பலவீனத்தின் மேலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் ஒரு பலத்தோடு செயல்படுகிறவனாய் மாறினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 9வது 10வது வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 9வது 12வது அதிகாரம் 9 10 வசனங்கள். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் பலவீனத்தில் தான் இந்த வாழ்க்கை அமைந்திருந்தது. பலவீனங்களில் காணப்பட்டார். ஸ்தோத்திரம். 10வது வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் வந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் பலவீனம் உள்ளவனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஏன் அப்படி இருக்கிறான்? ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பலமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி பலமுள்ள ஆவியாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் பலமுள்ளவர். நம்முடைய தேவன் பலமுள்ளவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பலம் தான் நம்ம இந்த உலகத்துல வெற்றியை தர முடியும். நம்முடைய சொந்த பலத்தினால, சொந்த பலத்தினால நாம எதையும் வெற்றியை சாதிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எத்தனை பராக்கிரமசாலிகள் இருந்தாலும் அவர்களெல்லாம் ஆண்டவர் பேசவில்லை. அவர்களெல்லாம் ஆண்டவர் மீதியானியரை ரட்சிப்பதற்கு, மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு தெரிந்து கொள்ளவில்லை. இந்த கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா தேவனுடைய பலம் அவனுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உனக்கு இருக்கிற பலத்தோட தான் நீ இப்போ கோதுமையை போரடிக்க வந்திருக்கிறாய். இப்போ உனக்கு இருக்கிற பலத்தோட இந்த ஸ்தோத்திர மீதியானியருக்கு விரோதமாக என்ன செய்யணும், போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோம், எனக்கு பலம் இல்லை, இப்போ கோதுமையை போல அடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறது, உனக்கு பலன் இருக்கிறது என்றால் மீதியானியரை முறியடிக்கிறதுக்கு உனக்கு பலன் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் பராக்கிரமசாலியை என்று சொல்லுகிறார். அதனால தான் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவனை பலப்படுத்துகிறதை அடுத்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பார்க்கிறோம். அதே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம்
34வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார். கர்த்தருடைய ஆவி பலமுள்ள ஆவி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியினால ஆகும். ஸ்தோத்திரம் உண்டா. மறுபடியும் சொல்லுகிறேன், மாம்சம் பலத்தினால எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால தான் சாதிக்க முடியும், வெற்றி அடைய முடியும். ஸ்தோத்திரம் உண்டா, ரட்சிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் சுயத்தை சார்ந்து வாழ்கிறார்கள், சுய பலத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். சுய பலத்தை சார்ந்து இருக்கும் வரைக்கும் தேவ பலம் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. சுய பலத்தை சார்ந்து இருக்கும் வரைக்கும் தேவ தயவு நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ நம்முடைய சுய பலத்தை சாராமல் தேவனுடைய பலத்துக்குள்ள நாம வருகிறோமோ அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், ஸ்தோத்திர, கர்த்தர் முன்னோட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலரை மீதியானியருடைய கைக்கு நீ நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று ஆண்டவர் கிதியோனோட பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அடுத்து இந்த கிதியோன் பதில் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 15வது வசனத்துல, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால நான் ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அடுத்து கிதியோன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் என் குடும்பம் மிக மிக எளிய குடும்பம். அநேக நேரங்களில் நம்ம குடும்பத்தை தான் நாம என்ன செய்வோம், பார்க்கிறோம். கிதியோன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், என்னுடைய குடும்பம் எளியது, என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது. மனாசே கோத்திரத்துல என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம். இந்த எளிய குடும்பம் இஸ்ரவேலரை மீதியானியருடைய கையிலிருந்து ரட்சிக்க முடியுமா, காப்பாற்ற முடியுமா? முடியாது. எளிய குடும்பம் எப்படி காப்பாற்ற முடியும்? என் குடும்பம் எளிய குடும்பமாக இருக்கிறது. அடுத்து, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். என் தகப்பனுடைய குடும்பத்திலேயே நான் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கூட இருந்தால் எளியவன் இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் கூட இருந்தால் அவன் சிறியவன் அல்ல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நாம் யார் கிடையாது, சிறியவர்கள் அல்ல, எளியவர்கள் அல்ல. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நாம் பராக்கிரமசாலிகள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனுஷ பலம் ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்க, அதுதான் நமக்கு தேவ பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யார் சிறியவர்களா இருந்தாலும் எளியவர்களா இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. மோசே எடுத்துக்கோங்க, என் வாய் திக்கு வாய், நான் என்ன செய்ய முடியாது, என்னால எதையும் செயல்படுத்த முடியாது என்று சொன்னான். கர்த்தர் சொன்னார், வாயோட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சவுல் எடுத்துக்கொள்ளுங்க, அவரு இதே போலதான் சொன்னான். என் குடும்பம் ரொம்ப ரொம்ப பெரியவன் கோத்திரம், நான் ரொம்ப எளிய குடும்பம், எளிய குடும்பம், நான் எல்லாருக்கும் சிறியவனா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னான். ஆண்டவர் அவனைதான் ஆண்டவர் அந்த வேலைக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யார் எளியவர்கள் யார் சிறியவர்கள் என்று நாம் எண்ணுகிறோமோ அவர்களை தான் கர்த்தர் பெரியவர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்போ பெரியவர்களாக மாற்றுகிறார்? கர்த்தர் கூட இருக்கும் போது. அல்லேலூயா. கர்த்தர் இல்லாம நாம பெரியவர்களாக மாற முடியாது. கர்த்தர் இல்லாம நம்ம பலசாலிகளாக மாற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்ன போது ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார் 14வது வசனத்துல, அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். ஏற்கனவே கர்த்தர் உன்னோட கூட
இருக்கிறார் என்று ஆரம்பித்த வார்த்தை இப்பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு எப்போதும் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு எப்போதும் உண்டு. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். சொல்ற ஒரு மனுஷனை நீ எப்படி ஜெயிக்கிறியோ அதை போலதான் இந்த மீதியானியரை நீ என்ன செய்ய போகிறாய், முறியடிக்க போகிறாய் என்று ஆண்டவர் அவனுக்கு திடன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு சம்பாஷணங்கள் நடந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது போல இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொன்னார். இரண்டாவது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை இஸ்ரவேலரை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். மூன்றாவது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். 3 முறை ஆண்டவர் அவனோடு கூட பேசி அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி ஸ்தோத்திரம் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். இவ்வளவு பேசின பிறகு கிதியோனுக்கு இவ்வளவு பேசுனது யார் பேசுனது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்னோட இவ்வளவு வார்த்தைகள் பேசினாரா என்பதை நான் என்ன செய்ய வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். அதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். அதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. சீயோனுக்கு தயவு செய்கிறவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்கிறவர். இது இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். 7 வருஷங்கள் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தயவு செய்கிற வருஷம் வந்தது. அல்லேலூயா. அந்த தயவு செய்யும் வருஷம் வந்த போதுதான் ஆண்டவர் கிதியோனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிதியோனோடு கூட பேசினார். இப்பொழுது கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான். இதுவரைக்கும் யாரோ இவ்வளவு பேசி கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் இதை உறுதிப்படுத்தும்படியாக, உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு அடையாளத்தை காட்ட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தயவு செய்கிற காலம் வந்திருக்கிறது. நமக்கும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை எனக்கு காட்ட வேண்டும் என்று கிதியோன் அந்த ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறார். என்ன அடையாளம்? 18வது வசனத்தில் இருந்து நாம் அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அடையாளம்? நான் உங்களிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக. நீ என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று சொன்னால் நான் உமக்கு ஒரு காணிக்கையை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பேசுகிறவருக்கு நான் காணிக்கையை படைக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவரீர் இவ்வளவு தூரம் என்னோட பேசுகிறீர், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை அனுப்புவேன், நான் உங்களோட வருவேன்னு சொல்லுகிறேன், நான் இஸ்ரவேல் இந்த மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிறேன். அப்படி சொல்லுகிறவரை நான் வெறுமையா என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். நீர் என்ன
அனுப்புகிறதுக்கு வந்திருக்கிறீர். இப்பொழுது நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், வெறுமையா அனுப்ப மாட்டேன். என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவர் சொல்லுகிறார், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீ திரும்பி வரும் வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைத்து விட்டால் ஆண்டவர் நம்ம விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்ம விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை நாம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வேதாகமம் முழுவதும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன அடையாளம்? நோவாவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார், வானவில் என்கிற அடையாளம். ஹல்லேலூயா. மோசேக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையில இருக்கிற கோல் என்ன, அந்த கோலை வைத்து என்ன செய்யணும், பார்வோனுக்கு முன்பாக அடையாளங்களை என்ன செய்யணும் என்று சொல்லி அடையாளத்தை கொடுத்தார். எசேக்கியா ராஜாவுக்கு அவன் சுகவீனமாய் படுக்கையில் இருக்கும் போது அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். சூரிய கடிகாரம் பின்னிட்டு திரும்பும்படியான ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உள்ள. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 7வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். ஏசாயா 7:11. ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அது ஆழத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல ஒரு அடையாளத்தை என்ன செய்து கொள், வேண்டிக்கொள் என்று தேவனே ஆகாச பார்த்து சொல்லுகிறார். ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ஒரு அடையாளத்தை நீ என்ன செய்து கொள், வேண்டிக்கொள். அப்ப சொல்லுகிறான், நான் வேண்டிக்கொள்ள மாட்டேன், எனக்கு ஒரு அடையாளம் தேவையில்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவரே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஏசாயா 7:14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அடையாளம் புதிய ஏற்பாட்டில் என்ன செய்தது, நிறைவேறினது. அதனால புதிய ஏற்பாட்டில் அடையாளம் கேட்ட போது ஆண்டவர் இயேசுவை அடையாளமாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த அடையாளத்தை கேட்ட கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ போய் வா, அது வரைக்கும் நான் என்ன செய்வேன், இங்கேயே இருப்பேன். நீ எனக்கு காணிக்கையை கொண்டு வரும் வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கனப்படுத்த நாம் விரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை நாம என்ன செய்யணும், கனப்படுத்தணும். நம்மோட பேசுகிறவர்கள் நாம என்ன செய்யணும், கனப்படுத்தணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இவ்வளவு தூரம் அவனோட பேசி இருக்கிறார், சரி போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யல, இதை கிதியோன் அனுப்பி விடவில்லை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் காணிக்கை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அப்போ அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மற்றும் நான் இருப்பேன் என்றார். அடுத்து என்ன நடந்தது, கிதியோன் வேகமா போனான். ஆலைக்குள்ள போய் ஸ்தோத்திரம் உள்ள போய், அதாவது ஆலைக்குள்ள போய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொண்டு எடுத்து, அதே போல ஒரு மரக்கால் மாவுல புளிப்பில்லாத அப்பங்களை என்ன செய்கிறான், ஆயத்தப்படுத்தி வெள்ளாட்டு குட்டியை அடிச்சு இறைச்சி ஆயத்தம் பண்ணி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதனுடைய கொழுப்பு ஆணத்தை ஒரு கிண்ணத்துல பார்த்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற அந்த கர்த்தருடைய தூதனான இடத்துல கொண்டு வந்து
வைக்கிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த தேவனுக்குரிய ஒரு கனத்தை செலுத்துகிறான், ஒரு மரியாதையை அவன் செலுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெள்ளாட்டு குட்டி, அல்லேலூயா, ஒரு ஆளுக்கு ஒரு வெள்ளாட்டு குட்டி. அடுத்து ஒரு மரக்கால் அந்த மாவு, ஒரு மரக்கால் என்று சொல்லும் பொழுது 8 படி, கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் உண்டாவதாக 22 லிட்டர் மாவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22 லிட்டர் மாவு அந்த காலத்துல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வளவு மாவு எடுத்து இவ்வளவு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு இறைச்சியை கொண்டு வந்து அந்த தூதனானவருடைய முன்பாக அவன் கொண்டு வந்து வைக்கிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்களே, இந்த 2 காரியத்தை எதை காட்டுகிறது என்றால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை சரியாக கொடுக்கிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வெள்ளாட்டு குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த புளிப்பில்லாத அப்பம், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பஸ்கா நாள்ல அவர்கள் யாத்திராகமத்தின் புத்தகத்துல நாம பார்க்கிறோம், பஸ்காவை அவர்கள் ஆசரித்த போது அவர்கள் என்ன செய்தார்கள்? புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கடாவை, அந்த வெள்ளாட்டை அடித்து என்ன செய்தார்கள்? புசித்ததை நாம பார்க்கிறோம். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. எனவே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்தார். தேவனை கனப்படுத்த வேண்டியதை சரியாக இந்த கிதியோன் கனப்படுத்தினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நாம் தேவனுக்கு உரியதை நாம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புளிப்புள்ள அப்பம் அல்ல, புளிப்பு இல்லாத அப்பம், இறைச்சி. உடனே தேவனுடைய தூதனானவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் 20வது வசனத்துல, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறையின் மேல வைத்து ஆனத்தை ஊற்றி என்றார். அவன் அப்படியே செய்தான். மிக்ஸ் பண்ணி கொண்டு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இறைச்சியை தனியாக கொண்டு வருகிறான், ஆனத்தை தனியாக கொண்டு வருகிறான், புளிப்பில்லாத அப்பத்தை என்ன செய்கிறான்? தனியா கொண்டு வருகிறான். சரியா முறைப்படி சரியாக ஆண்டவரை கனப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அநேக வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை கனப்படுத்துகிற காரியத்துல நாம சரியா இருந்தா கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஊற்றின போது கற்பாறை மேல வைத்து இதெல்லாம் வைத்து ஊற்றின போது என்ன நடந்தது? கர்த்தருடைய தூதன் தன்னுடைய கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதனம் என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அந்த தொட்ட மாத்திரத்துல அக்கினி அந்த இடத்துல வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது. அந்த மாத்திரத்துல கர்த்தருடைய தூதன் அந்த அக்கினியில ஏறி அவன் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ தேவன் பேசுகிறது தேவரின் தானா என்பதற்கு அடையாளம் என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியாக இந்த கிதியோன் கொடுத்தார். இரண்டாவதாக, தேவரீர் என்றால் என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார்? அக்கினியினால பலியை என்ன செய்வார்? பட்சிப்பார் என்பதை அவன் அறிய விரும்பினான். அதை போலவே நடந்தது. அந்த அக்கினி பட்சித்து அந்த பலியை எல்லாம் என்ன செய்தது? பட்சித்து போட்டு விட்டது. அவன் எதிர்பார்த்த காரியம் நடந்தது. மூன்றாவதாக, பேசுகிறது தேவரீர் தான் என்றால் அவர் என்ன செய்வார்? மறைந்து போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போலவே அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? மறைந்து போனார். பேசினது தேவன் தான் என்பதை அவனுக்கு அடையாளத்தின் மூலம் உறுதிப்படுத்தினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை நாம் செலுத்துவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார். அப்பொழுது பேசுகிறது கர்த்தர் தான். இதுவரைக்கும் பேசுறது யாரு?
மனுஷன் அல்ல, ஆண்டவர் தான் என்னோட என்ன செய்தாரு, பேசினார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். உடனே இந்த கிதியோன் ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் முகமுகமா கண்டேன், நான் செத்தேன் அப்படின்னு நினைச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐயோ என்று கதற ஆரம்பிச்சான். முகமுகமா கண்டுட்டேனே, ஸ்தோத்திரம், நான் உயிரோட என்ன இருக்க முடியாது என்கிற நிலைமைக்கு வந்த போது 23வது வசனத்துல சொன்னார், கர்த்தர் அவனுக்கு, உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைச்சிருக்குன்னா, ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், உனக்கு சமாதானம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தயவு செய்கிறார் என்றால் அவர் சொல்லுவார், உனக்கு சமாதானம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆண்டவர் சொல்லிட்டார். நாம் தயவு பெற்றவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், பயப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ பயப்படாதே, பயப்படாதே. அடுத்து சொல்லுகிறார், நீ சாவது இல்லை. தேவனுடைய அவனுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக நாம சாவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை பிழைக்க வைப்பார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆண்டவர் உங்கள் பயத்தை எல்லாம் நீக்குவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் பிழைக்க வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைத்தது. அவன் பலியை ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவனை வாழ வைத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் நமக்கு தயவு கிடைக்கிறது என்றால் நம்முடைய பலிகளை, காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய தயவு நமக்கு உண்டு என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, நீ சாவது இல்லை என்று கிதியோனுக்கு ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கொண்டு சொன்னவைகளை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. உடனே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அங்கே கட்டுகிறான். முதல்ல அங்க பலிபீடம் இல்லை, அந்த பாறையின் மேலதான் அவன் என்ன செய்கிறான், அப்பங்களையும் இறைச்சியும் வைத்து அவன் கொடுத்தான். ஆனால் இப்பொழுது அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய சமாதானம். கர்த்தர் என்னுடைய சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்போதான் இந்த கிதியோனுக்குள்ள முழுமையான சமாதானம் அவனை என்ன செய்துச்சு, நிரப்பிடுச்சு. அல்லேலூயா. அவனுக்கு எந்த குழப்பமும் இல்லாம ஆண்டவர் அவனை மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் என்னோட பேசுகிறவர் தேவரீதான் என்ற அந்த அடையாளம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் வீட்டுக்கு எப்படிதான் போயிருப்பான், குழப்பத்தோட தான் போயிருப்பான். அவன் செயல்பட்டு மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கிறதுக்கு அவன் செயல்பட்டு இருக்க மாட்டான். இப்பொழுது தேவனுடைய திட்டத்துக்குள்ள, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுத்துகிற ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் தேவனுக்காக ஒரு காரியத்தை செயல்படுத்த போகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில ஒரு தீமையும் இனிமேல் வராது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சாவது இல்லை. ஆமென். ஒரு தீமையும் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், உங்க இதயத்துல அவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் என்று எல்லாவற்றையும் நிறைவாய் செய்யக்கூடிய ஸ்தோத்திரம், அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சமாதானம் என்று, உனக்கு சமாதானம் என்று சொன்ன பிறகு கிதியோன் வாழ்க்கையில
கடைசி வரைக்கும் சமாதானம் இருந்தது. அவன் ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுத்துகிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான், உன் தகப்பனுடைய வீட்டுல உன் தகப்பனுக்கு இருக்கிறதானே அந்த பாகாலின் பலிபீடத்தை நீ என்ன செய்யணும், தகர்த்து போடணும் என்று சொல்ல போது தைரியமா பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டதை நாம பார்க்கிறோம். அந்த தோப்பையெல்லாம் வெட்டி போட்டதை நாம பார்க்கிறோம். அவ்வளவு தைரியத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கிதியோனுக்கு கொடுத்தார். இந்த காலை ஆராதனை வேளையில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற காலம் வந்து விட்டது. அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு தயவு கிடைத்து விட்டது. நீங்கள் செயல்பட போகிறீர்கள். உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மூலம் அநேகருக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் காப்பாற்றப்பட போகிறார்கள். உங்கள் மூலம் கோதுமை தானியங்கள், நிலத்தின் விளைச்சல்கள் காப்பாற்றப்பட போகிறது. நீங்கள் சமாதானமாக வாழ போகிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிறார். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் கிதியோனின் மூலமாக இந்த மீதியானியருடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்ததை அடுத்த அதிகாரத்துல 7வது அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 20வது 18வது வசனத்தை வாசிப்போம். 18வது வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் கூறும்போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். கர்த்தருடைய பட்டயம் யாருடைய பட்டயம்? கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்வீர்களாக என்று சொன்னார். அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 20வது வசனத்துல ஸ்தோத்திரம் செய்த பொழுது 21வது வசனத்துல கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர்கள் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த திரளான கூட்டம், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் வந்த அந்த திரளான கூட்டம், பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடி போனார்கள். 22வது வசனத்துல 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த யுத்தமும் பண்ணல, எந்த சண்டையும் பண்ணல. கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்றார்கள். பானையை உடைச்சாங்க, அவ்வளவுதான். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு ஒரு பெரிய பலம் தேவையா? இது பானை உடைக்கிறதுக்கு பெரிய பலம் தேவையா? கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்றதுக்கு ஒரு பெரிய பலம் தேவையா? சொல்லுங்க. இல்ல, சொன்னதை செய்யலாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு எந்த பலத்தையும் அவன் என்ன செய்யல, செலவழிக்கவே இல்ல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிக எளிதாக ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை கிதியோனுக்கு கொடுத்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி. கர்த்தரின் பட்டயம் நம்முடைய பட்டயம், கர்த்தரின் வெற்றி நம்முடைய வெற்றி. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வெற்றி எது? இன்னைக்கு சபைக்கு வெற்றி எது? கர்த்தருடைய வெற்றி தான் நம்முடைய வெற்றி. இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானை என்ன செய்து விட்டார்? ஜெயித்து விட்டார். ஆமென். அந்த வெற்றி தான் நம்முடைய வெற்றி. அதை அறிவிச்சா போதும், அதை சொன்னா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானை என்ன செய்தது? ஜெயித்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சாத்தானை என்ன செய்தது? ஜெயித்தது. ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா போதும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தை சொன்னா போதும்.
நமக்கு ஜெயம் உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, நமக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்க, அதனால தான் சொன்னான், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியாக என்ன செய்வாய்? முறியடிப்பாய். நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பெரிய வெற்றியை ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிதியோன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தரின் வெற்றி நம்முடைய வெற்றி. கர்த்தரின் சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வெற்றியை நம்முடைய வெற்றியாக நாம் காண்போமாக. கர்த்தருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறபடியினால் நிச்சயமாக வெற்றியோடு கூட ஒவ்வொருவரையும் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஸ்தோத்திரமுடைய தயை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் வெற்றி அடையும்படியான தயையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார்.